ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலுமே ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் என்று சொல்லி பார்க்கலாம். ராசியிலேயே செவ்வாய் வந்து அமர்ந்திருக்கிறார். 6ல் ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார். 7ல் சனீஸ்வர பகவான் கண்டகச்சனியாக இருக்கிறார், வக்ரகதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். 10ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல சூரியனும் ராசிநாதன் புதனும் அமர்ந்திருக்கிறார்கள். மாதத்தினுடைய நடுப்பகுதியில சூரியன் 12ஆம் இடத்தில் வந்து அமர்ந்து விடுவார். 20ஆம் தேதிக்கு மேல சுக்கிர பகவான் லாபஸ்தானத்துல ராசிநாதனோடு வந்து அமர்ந்து விடுவார்கள். இதுதான் கோச்சார நிலை. 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள்னு சொல்லி பார்க்கலாம். ராசியிலேயே செவ்வாய் பகவான் வந்து அமர்ந்திருக்கிற போது ஒரு விதமான தைரியம், தன்னம்பிக்கை, ஒரு விதமான கான்ஃபிடன்ஸ், அதாவது அவர் உங்களுக்கு வேகத்தை அதிகப்படுத்தி தருவார். உங்களால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை உங்களுக்குள்ளேயே உணர்த்துவார். உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய பெயர், புகழ், கௌரவம், மரியாதை, அந்தஸ்துக்காக நீங்களே நன்றாக உழைக்கக்கூடிய காலம். செவ்வாய் பகவான் ராசியிலே வந்து அமர்கிற போது நல்லபடியாக அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் நல்ல வேகமாக, உற்சாகமாக நீங்கள் செயல்பட்டு உங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்களே உழைக்க முடியும். அந்த வாய்ப்பை செவ்வாய் பகவான் நல்லபடியாக உங்களுக்கு தருவார். 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம், இந்த இடங்கள் எல்லாமே குருவின் பார்வையில் இருக்கிறது. 2ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய தனம், குடும்பம், பாகிஸ்தானம், அதாவது நல்ல உங்களுடைய வார்த்தைகளுக்கு நல்ல மரியாதை இருக்கும். வருமானத்திற்கு எந்த குறையும் இருக்காது. 2 குடையவன் 10ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறான். சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் நல்லபடியாக அமர்ந்திருக்கிறார். 2ஆம் வீடு குருவின் பார்வையில் இருக்கிறது. குருநாதரின் பார்வை 2ஆம் வீட்டுக்கு விழுகிறது. தொழில் அடிப்படையிலான நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தொழில் அடிப்படையிலான நல்ல வருமானம் இருக்கும். அதாவது 10ஆம் இடம் வலுத்திருக்கிறது. 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் சுபத்துவமாக அமர்ந்திருக்கிற போது 10ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். குடும்பத்துல நல்ல நிம்மதி இருக்கும். குடும்பத்துல நல்ல ஒற்றுமை இருக்கும். குடும்பம் இல்லாதவர்கள் நல்லபடியாக ஒரு குடும்பத்தை உருவாக்கி கொள்வதற்கான அடிப்படையான விடயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு குடும்பத்திலும் வெளி வட்டாரங்களிலும் நீங்கள் தொழில் செய்கிற இடங்களிலும் நல்ல மரியாதை இருக்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு அங்கீகாரம் இருக்கும். உங்களுடைய பொருளாதாரத்திற்கு ஃபைனான்சியலா எந்த குறையுமே இருக்காது. நல்லபடியாக வருமானம் வரும். நல்லபடியாக குடும்பத்தை இயக்கி கொண்டு செல்லலாம். வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், விவசாயம், வியாபாரம், இது போன்ற அமைப்புகளால நல்ல வருமானம் இருக்கும். 6ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்லை, 6ஆம் இடம் என்று சொல்கிற போது கடன், நோய், எதிரி, ருணம், ரோகம், சத்துரு, கடன் தொல்லைகளிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் கடன் உங்கள் கட்டுக்குள் இருக்கும். கடனால தொல்லைகள் இருக்காது. தேவைப்பட்டால் தொழில் உயர்வதற்காக, தொழிலை நல்லபடியாக விருத்தி செய்வதற்காக, நல்லபடியாக சுப கடன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. சுகஸ்தானம் குருவின் பார்வையில் இருக்கிறது. 6ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. நிச்சயமாக ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். வயதான பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். கன்னிராசிக்காரர்கள் ஏதாவது உடல் ஆரோக்கிய குறைவுகளில் இருந்தால் ஆகஸ்ட் மாதம் நல்லபடியாக நீங்கள் நோய்களிலிருந்து விடுபடுவதற்காக நல்ல மருத்துவ தீர்வு கிடைக்கும். நல்ல மருத்துவர்கள் அறிமுகமாகி நல்லபடியாக நீங்கள் மருத்துவத்தை மேற்கொண்டு உடல் ஆரோக்கிய குறைவிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். நோய்களிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். நாட்பட்ட நோய்களிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். அது மட்டுமில்லை, எதிரிகளின் கொட்டம் அடங்கும். எதிரிகள் நல்லபடியாக உங்களை விட்டு விலகி சென்று விடுவார்கள். எதிரிகளால தொல்லைகள் இருக்காது. அப்படி ஒருவேளை எதிரிகள் இருந்தாலும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பார்கள். எதிரிகளால நீங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைக்குள் செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், இது போன்ற அமைப்புகள் அப்படியே விலகி விடுவதற்கான அற்புதமான மாதம் ஆகஸ்ட் மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு. 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருந்த சனி பகவான் உங்களுக்கு சோம்பல், மறதி, பிடிவாதம், குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை, தடை, தாமதம், மன அழுத்தம், மறதி, இது போன்ற விடயங்களை தந்திருப்பார். அவர் இப்போது வக்ரகதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக
சனியால் ஆகஸ்ட் மாதம், சனி பகவானால ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எந்த தீங்கும் நடக்காது என்பதை உறுதி செய்கிறது. சனி பகவான் உங்களுக்கு கெடுதல் செய்ய போவதில்லை. அவருடைய வக்ரகதியான இந்த இயக்கம் உண்மையில் கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாகவே இருக்கிறது. என்ன இருந்தாலும் கன்னியா ராசிக்காரர்களுக்கு அவர் 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணியாதிபதியாகவே இப்போது செயல்பட போகிறார். இந்த வாய்ப்பை நீங்க சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 10ஆம் இடத்துல 2 குடையவர் அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்துல குருநாதர் அமர்ந்திருக்கிறார். தொழில், உத்தியோகம், அதாவது வருமானம் தரக்கூடிய எல்லா அமைப்புகளும் முன்னேற்றமாக செல்வதற்கான அருமையான காலம். 10ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய பதவி, பட்டம், ஆளுமை, அதிகாரம், அங்கீகாரம், உங்களுடைய கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம். உண்மையில சொல்றேன், கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் டபுள் ஜாக்பாட், எந்த குறைகளும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கிறது. அதாவது 2ஆம் அதிபதி 20ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல புதனோடு வந்து அமரப்போகிறார். புதன் ஆல்ரெடி 11ஆம் இடத்துல சூரிய பகவானோடு புதாதித்ய யோகத்தோடு அமர்ந்திருக்கிறார். லாபஸ்தானத்துல, வெற்றி ஸ்தானத்துல. உண்மையில படிக்கக்கூடிய மாணவர்கள் அற்புதமாக படிக்கலாம், கல்வியில் முன்னேற்றமாக போகலாம். கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளுக்கு ஆகஸ்ட் மாதம் அற்புதமான விளைவுகள் காத்திருக்கிறது. நன்றாக படித்து இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு சூரிய பகவான் 12ஆம் இடத்தில் வந்து அமரப்போகிறார். இந்த ஒரு இடத்துல தேவையற்ற வீண் விரயங்கள் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு இருக்கலாம். அதை சற்று நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். விரையாதிபதி விரயத்தில் வந்து அமர்கிற போது சற்று விரயங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த விரயங்களை நீங்கள் சுப விரயங்களாக ஆக்கிக் கொள்ளலாம். என்ன இருந்தாலும் சுகஸ்தானம் வலுத்திருக்கிறது, 2ஆம் இடம் வலுத்திருக்கிறது, 6ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது, 7ஆம் இடத்தில் சனி அமர்ந்திருந்தாலும் வக்ரகதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். தொழில் ஸ்தானம் விருத்தி அடைந்திருக்கிறது. லாபஸ்தானத்தில் ராசிநாதனை அமர்ந்திருக்கிறார். நிச்சயமாக ஆகஸ்ட் மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு நிறைய பொருள் சேர்க்கை ஏற்படும். உங்களுக்கு தேவையான வண்டி வாகனங்களை வாங்கலாம், நிலம் வாங்கலாம், வீடு வாசல் வாங்கலாம், வீடு வாசல் கட்டலாம். அதாவது ஆகஸ்ட் மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு நிறைய பொருள் சேர்க்கை உண்டு. அதனால குடும்ப பெண்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை நல்லபடியாக வாங்கிக் கொள்ளுங்கள். எப்படியும் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு விரையாதிபதி விரயத்தில் வந்து அமர்கிற போது சற்று செலவுகள் இருக்கும். அவற்றை நிலையான சொத்துகள் வாங்குவதற்கு, உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்கான நல்ல விரயமாக நீங்கள் அதை மாற்றிக்கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு. ஒரு சின்ன விடயத்தில் மட்டும்தான் நீங்கள் சற்று உஷாராக இருக்க வேண்டும். ராசியிலேயே செவ்வாய் வந்து அமர்கிற போது அவசரம், கோபம், டென்ஷன், பதட்டம் இது போன்ற அமைப்புகளை உங்களுக்கு தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டால் போதும். கோபப்படாமல், டென்ஷன் ஆகாமல், அவசர குடுக்கைத்தனம் காட்டாமல் நிதானமாக செயல்பட்டால் ஆகஸ்ட் மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாதமாக, ஆகஸ்ட் மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கே உரிய மாதமாக இருக்கிறது. உண்மையில 2025ஆம் ஆண்டு கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மிக்க மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறவர்கள் உங்களுடைய உறவினர்களோடும் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.